வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்னல் என்ட்ரிஸ்னால் என்ன, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜர்னல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ண வேர்டு தான் இந்த ஜர்னல்ன்றது. ஓகே, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து டேன்னு அர்த்தம். அதாவது டெய்லி, ஜேர்னல்ன்றது டெய்லி அப்படின்னு அர்த்தம். நடக்கிற டிரான்சாக்ஷன் ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸில் டெய்லி பார்த்திங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். அந்த டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஜேர்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது அந்த டிரான்சாக்ஷன் நடந்த உடனேவே அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணிடுறோம் ஜேர்னலில். ஓகேவா? இப்படி வந்து நம்ம இந்த ஜேர்னல் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த டிரான்சாக்ஷனோட ஃபர்ஸ்ட்டு நடக்கிற விஷயம், ரெக்கார்ட் பண்ணுற விஷயம் எதுனா இந்த ஜேர்னல் தான். அதனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் என்ட்ரி ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறது ஜேர்னலில் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை லெஜர்லேயோ இல்லை வந்து அந்தந்த சப்சிடரி புக்லேயோ நம்ம வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஜேர்னல் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரிஜினல் என்ட்ரி இல்லை ப்ரைமரி என்ட்ரி, ப்ரிலிமினரி என்ட்ரி, ஃபர்ஸ்ட் என்ட்ரி, இதை மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஜேர்னலுக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஜேர்னலோட ஃபார்மெட்டு தான் இது. பார்த்திங்கன்னா டேட் காலம் இருக்கும், பர்டிகுலர்ஸ் காலம் இருக்கும், எல்எஃப் இருக்கும், டெபிட் கிரெடிட்டுன்னு இருக்குது. அதாவது டேட் காலமில் என்றைக்கு நடந்தது அப்படின்ற விவரம் இருக்கும். அண்ட் பர்டிகுலர்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதாவது என்னென்ன அக்கௌண்ட் அதில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸ் வீடியோவில் வேரியஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம், அதில் எந்தெந்த அக்கௌண்ட் வந்து இந்த ஜேர்னலில் அந்த டிரான்சாக்ஷனுக்கு வருது அப்படின்றது இருக்கும். அண்ட் இதில் கூட நரேஷன் ஒன்று எழுதுவோம். நரேஷன்றது என்னென்னா அந்த டிரான்சாக்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் தான். ஓகேவா? அதாவது பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் அப்படின்னா பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ் ஃபார் கேஷோ கிரெடிட்டோ. ஓகே, அது என்ன நடந்திருக்கு அப்படின்றதோட என்னது உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நரேஷன் சொல்லுவோம். இவ்வளோ விஷயமும் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர்ஸில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எழுதுகிற அக்கௌண்ட்டுக்கு நம்ம டெபிட் டிஆர் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். அண்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் கிரெடிட்டில் எழுதுறத பார்த்திங்கன்னா 2 அப்படின்றத போடுவோம். இதெல்லாம் வந்து அவசியம் வந்து ஒரு ஜேர்னலில் இருக்க வேண்டியது. ஸ்ட்ரிக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது தான். அண்ட் இந்த எல்எஃப்ன்றது என்னென்னா லெஜர் ஃபாலியோ தான் இப்போ எல்எஃப் அப்படின்னு போடுறோம். அதாவது இந்த ஜேர்னலில் லெஜர் போஸ்ட் பண்ண பிறகு பேஜ் நம்பர் என்ன, அந்த லெஜரோட பேஜ் நம்பர் என்ன அப்படின்றத நம்ம இங்கே போட்டுருவோம். ஓகே, அது மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், ஈஸியாக வந்து இந்த ஜேர்னல் வந்து எங்கே லெஜர் இருக்குது அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், லொக்கேட் பண்ண முடியும் ஈஸியாக. அண்ட் டெபிட் கிரெடிட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜேர்னல்ன்றது டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி நடக்கிறது. ஸோ இதுக்கு வந்து ஈக்குவல் டெபிட் அண்ட் ஈக்குவல் கிரெடிட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 டெபிட்னா கிரெடிட்டும் கண்டிப்பாக 10,000 ரூபாய் இருக்கும். அது மாதிரி ஒரு டெபிட்க்கும் கரஸ்பாண்டிங் கிரெடிட் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு கிரெடிட்க்கும் கரஸ்பாண்டிங் டெபிட் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபார்மேட் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபியூ ப்ராப்ளம்ஸ், அதாவது சின்னதாக வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு எப்படி ஜேர்னல் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சோமு கமென்ஸ் பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ். இப்போ டிரான்சாக்ஷன் இது தான், சோமு கமென்ஸ் பிரிண்டிங் பிஸ்னஸ் வித் கேஷ். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டுன்றது இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட் வருது அப்படின்றத பார்க்கணும். கேஷ், ஏன்னா வந்து கமென்ஸ் பண்ணியிருக்காரு பிஸ்னஸை, அப்போ கேஷ் வச்சு தான் கமென்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் வரும். அதுக்கப்புறம் கமென்ஸ்டு பிஸ்னஸ் அப்படின்னும்போது நமக்கு அதை வந்து என்ன சொல்லுவோம், கேபிட்டல்னு சொல்லுவோம். ஒரு பிஸ்னஸில் பணம் போடுவோம், முதல் போடுவோம், அது என்ன, கேபிட்டல். அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும் தான் அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டுன்றது. இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டும் இந்த கேஷ் அக்கௌண்ட்டுக்கும் நேச்சர் என்ன, நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸுன்றது என்னென்னா நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, நாமினல் அக்கௌண்ட்டா அப்படின்றது தான் இங்கே நேச்சர். அப்போ கேபிட்டல்ன்றது பாருங்கள், நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். அண்ட் கேஷ்ன்றது ரியல் அக்கௌண்ட். அதுதான் இங்கே எழுதியிருக்கு, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், இங்கே ரியல் அக்கௌண்ட். இப்போ ரூல் சொல்லுங்கள். ஓகே, கோல்டன் ரூல் என்ன அப்படின்றத பாருங்கள். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டோட, இப்போ ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் எல்லாம் ஒன்று தான். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னும் போது டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்போ இங்கே சோமு, ஏன்னா கேபிட்டல் போடுறது யார், சோமு வந்து ரிசீவரா கிவ்வரா, கிவ்வர் தான் சோமு. அப்போ இங்கே கிவ்வர் வந்துட போகுது ரூலு. ஓகே, இங்கே கேஷ்,
கேஷ் பார்த்திங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? வாட் கம்ஸ் இன் வாட் கோஸ் அவுட். அப்போ கேஷு பிஸ்னஸ்க்கு உள்ளே வருதா வெளியில் போதா? பிஸ்னஸில் பணத்தை போடுறாங்க, அப்போ கேஷ் கம்ஸ் இன். அப்போ இங்கே என்ன ஆகும்? இங்கே கிவ்வர் அண்ட் இது கம்ஸ் இன். ஓகேவா? அப்போ டெபிட் என்ன சொல்லுவோம்? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்போ கிரெடிட். இங்கே கம்ஸ் இன் டெபிட், வாட் கம்ஸ் இன் கிரெடிட் வாஸ் கோஸ் அவுட். அப்போ இது கிரெடிட்டு, இது டெபிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம இதை ஜேர்னலாக எழுத போகிறோம். இது வந்து ஸ்டெப்ஸு. எப்படி நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம எப்படி டெபிட்டில் என்ன வரும், கிரெடிட்டில் என்ன வரும்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம மைண்டில் ப்ராசஸ் பண்ணணும். நீங்கள் நோட்லேயோ பேப்பர்லேயோ இதெல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் மைண்டில் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும். அது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த டேபிள் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? டெபிட்டில் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், டு கிரெடிட்டில் கேபிட்டல். பாருங்கள், கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டிஆர்ன்ட்டு போடணும். ஓகே. அண்ட் கிரெடிட்டில் பார்த்தீங்கன்னா டு கேபிட்டல், கிரெடிட்டில் கேபிட்டல் தான் இல்லையா, கேபிட்டல் அக்கௌண்ட். சரியா? 50,000 போட்டாச்சு. ஏன்னா டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இதுதான் நரேஷன். பீயிங் பிஸ்னஸ் கமன்ஸ் வித் கேஷ். புரிஞ்சுதா? இப்படி தான் ஒரு ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். ஈஸியாக இருக்குது இல்லையா? இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் எல்லா ஜேர்னலுமே போட்டுற முடியும். ஜேர்னலை நீங்கள் பைஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, மனப்பாடம் பண்ணி ஒவ்வொரு ஜேர்னலையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எந்த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் கொடுத்தாலும் அதுக்கு நம்மளால் ஜேர்னல் எழுத முடியும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாமா? ஓகே. பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ். பாருங்கள், பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் என்ன அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா கேஷ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேஷ் அவசியம் இருக்க போகுது. பாட் கூட்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா கூட்ஸ்ன்னு வரக்கூடாது. அதுக்கு பதிலாக பாட் வந்து நம்ம என்ன சொல்லணும்? பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறோம் இங்கே. ஓகேவா? பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ்னாலும் பர்ச்சேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? கூட்ஸ்ன்னு போட்டுறக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம பர்ச்சேஸ்ன்னு போட போகிறோம். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும் இங்கே வரப்போகுது. பர்ச்சேஸ்ன்றது நமக்கு வந்து என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் எதில் வரும் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? செலவு பண்ணுறோம். அப்போ அது எக்ஸ்பென்சஸாக நம்ம கன்சிடர் பண்ணணும். புரியுதா? பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் அப்படின்னா அது அசெட் ஆகிடும். ஓகே, அது ரியல் அக்கௌண்ட் ஆகிடும். ஆனால் கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அது பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸாக நமக்கு இங்கே கன்சிடர் ஆகும். அப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படின்னும் போது அது நேச்சர் என்ன அப்படின்னா இது நாமினல் அண்ட் கேஷ் ரியல். உங்களுக்கே தெரியும். சரியா? இது நாமினல், இது ரியல். ஓகே. அப்போ பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லியாச்சு. அப்போ கோல்டன் ரூல் படி ஆல் எக்ஸ்பென்சஸ் ஓகே அண்ட் லாஸஸ் வந்து இங்கே போடுவோம். அண்ட் கேஷ்ன்றது இங்கே என்ன? பாட் கூட்ஸ் ஃபார் கேஷ், காசை கொடுத்து. அப்போ கோஸ் அவுட். அப்போ இது எக்ஸ்பென்சஸ், இது கோஸ் அவுட். அப்போ எக்ஸ்பென்சஸ்ன்றது டெபிட் அண்ட் கோஸ் அவுட்ன்றது கிரெடிட் இல்லையா? நம்ம ரூல் அது தானே. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் ஓகே அண்ட் ரியல் அக்கௌண்ட் படி கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஓகே, கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ நம்ம ஜேர்னல் என்ன? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். பாருங்கள், நரேஷன் பீயிங் கூட்ஸ் பாட் ஃபார் கேஷ். ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பார்க்கலாமா? ஓகே, பாருங்கள். பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் ₹10,000 ஆன் கிரெடிட். இதில் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. பர்ச்சேஸ் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று கேஷ் கொடுத்து பண்ணலாம், இன்னொன்று கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படின்னும் போது இங்கே கிரெடிட்டுன்ட்டு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இங்கே கிரெடிட் கொடுக்கல அப்படின்னா இப்போ வெறும் இது மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் ₹10,000 அப்படின்னா அதையும் நம்ம என்னவா அசியூம் பண்ணிக்கணும்? கிரெடிட்டாக தான் அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் கேஷ் அப்படின்னு கொடுத்தா மட்டும் கேஷாக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து கிரெடிட்டாக தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகே, இல்லை இப்போ பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராகுல் ஃபார் ₹10,000 பை கேஷ் அப்படின்னா நம்ம அதை கேஷாக எடுத்துக்கலாம். ஓகே, கேஷ்ன்ற ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னும்பொழுது அதை நம்ம கிரெடிட்டாக எடுத்துக்கலாம். சரியா? இப்போ என்ன அக்கௌண்ட் இங்கே இன்வால்வ் ஆகுது அப்படின்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் வரும். பட் இங்கே வந்து கேஷே கிடையாது, கிரெடிட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ கிரெடிட் வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணும்? அந்த கேஷை வந்து ஃப்யூச்சர் டேட்டில் நம்ம கொடுக்க வேண்டியது யாருக்கு அப்படின்னா ராகுலுக்கு கொடுக்கணும். ஓகே,
அப்போ ராகுல் அக்கௌண்ட் இங்கே வரும். அண்ட் பர்ச்சேஸ் கூட்ஸ் இருந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கு? பர்ச்சேஸ் வரும். ஓகேவா? அப்போ அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு என்னென்னா பர்ச்சேஸ் அண்ட் ராகுல். பர்ச்சேஸ்ன்றது என்ன? நம்ம வந்து சொல்லிட்டோம் நாமினல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே. அண்ட் ராகுல்ன்றது என்னென்னா டைரெக்டாகவே ஒரு பர்சனை குறிக்குது. அப்போ இது பர்சனல் அக்கௌண்ட். அப்போ இங்கே நாமினலும் இங்கே பர்சனலும். இப்போ நாமினலில் இது என்ன ரூல் படி? இது எக்ஸ்பென்சஸ். ஓகே. பர்சனலில் ராகுல் என்ன பண்ணுறாரு? பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ராகுல். ராகுல் கிட்டேருந்து தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ இவர் கிவ்வர். எக்ஸ்பென்சஸ் கிவ்வர். ஓகேவா? அப்போ எக்ஸ்பென்சஸ்ன்றது டெபிட் அண்ட் கிவ்வர்ன்றது கிரெடிட் இல்லையா? பர்சனல் ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவ்வர். அப்போ கிரெடிட் கிவ்வர். இப்போ நம்ம ஜேர்னல் எழுதலாமா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ராகுல் அக்கௌண்ட், பீயிங் கூட்ஸ் பாட் ஃப்ரம் ராகுல் ஆன் கிரெடிட். புரிஞ்சுச்சா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாமா? கேஷ் பெய்ட் டு ராகுல். நம்ம ராகுல் கிட்ட கிரெடிட்டில் வாங்கினோம் இல்லையா? இப்போ பே பண்ண போகிறோம். அப்போ கேஷ் பெய்டு அப்படின்னே கொடுத்துட்டாங்க. அப்போ என்னென்ன அக்கௌண்ட் இங்கே வருது? கேஷ் அக்கௌண்ட் யாருக்கு பே பண்ணுறோம்? ராகுலுக்கு பே பண்ணுறோம். அப்போ ராகுல் அக்கௌண்ட். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் ராகுல் அக்கௌண்ட். கேஷ்ன்றது ரியல் அக்கௌண்ட் உங்களுக்கு தெரியும். அண்ட் ராகுல்ன்றது பர்சனல் அக்கௌண்ட். ஓகேவா? ரியல் அக்கௌண்ட் கேஷ் உள்ளே வருதா இல்லை வெளியில் போதா? கேஷ் என்ன பண்ணுறோம் பாருங்கள், கேஷ் பெய்டு. அப்போ கேஷ் என்ன பண்ணுது? வெளியில் போகுது, கோஸ் அவுட். ஓகே. அப்போ இங்கே பர்சனல் யார் ரிசீவ் பண்ணுறா? ராகுல் தான் ரிசீவ் பண்ணுறான். ஓகே. கேஷ் பெய்ட் டு ராகுல். அப்போ டெபிட் த ரிசீவர். அப்போ பாருங்கள், இது கோஸ் அவுட், இது ரிசீவர். ரிசீவர் வந்து டெபிட் அண்ட் கோஸ் அவுட்ன்றது கிரெடிட். ஓகே. இப்போ நம்ம ஜேர்னல் என்ன வரும்? ராகுல் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் அக்கௌண்ட். புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்க்கலாமா? வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். எஸ். இது பார்த்திங்கன்னா கேஷை வந்து பர்சனல் யூஸுக்காக வித்ட்ரா பண்ணுறாங்க. அதாவது பிஸ்னஸை கமென்ஸ் பண்ணுறதுக்கு கேஷை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த கேஷை பர்சனல் வீட்டு தேவைக்காக, ஓகே, அவரோட பர்சனலுக்காக ப்ரொப்ரேட்டர் என்ன பண்ணுறாரு? வித்ட்ரா பண்ணிக்கிறாரு. அப்போ அதுக்கு பேர் என்னென்னா ட்ராயிங்ஸ் அப்படின்றது தான் அதுக்கு பேர். ஓகே. வித்ட்ரா கூட்ஸாக இருக்கட்டும், கேஷாக இருக்கட்டும், ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னா அதுக்கு பேர் ட்ராயிங்ஸ். ஓகே. அப்போ ட்ராயிங்ஸுன்றது என்ன அக்கௌண்ட்டு நேச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ப்ரீவியஸாக, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஏன்னா ட்ராயிங்ன்றது அந்த ப்ரொப்ரேட்டர் வித்ட்ரா பண்ணுறாரு. அப்போ இன்டைரக்டாக யாருக்கு போகுது? அது ப்ரொப்ரேட்டருக்கு தான். ஓகே. ப்ரொப்ரேட்டர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேவா? அப்போ இங்கே ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டும் வித்ட்ரா கேஷ் இங்கே டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க கேஷ்ன்ட்டு. அப்போ இன்னொரு அக்கௌண்ட் என்ன? கேஷ் அக்கௌண்ட். அப்போ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். கேஷ்ன்றது ரியல், ட்ராயிங்ன்றது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். கேஷ் என்ன ஆகுது? கேஷ் வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்போ பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வெளியில் போகுது. ஓகேவா? கேஷ் வெளியில் போகுது அப்படின்னா கோஸ் அவுட். இங்கே ட்ராயிங்ஸ், அப்போ அவருக்கு வந்து என்ன ஆகுறது? ரிசீவர் இல்லையா? ட்ராயிங்ஸ் அவர் எடுத்துக்கிறார். பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் த ரிசீவர். ரிசீவர் இது கோஸ் அவுட். ரிசீவர்ன்றது டெபிட், கோஸ் அவுட்ன்றது கிரெடிட். அப்போ ஜேர்னல் என்ட்ரி என்ன? ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ். ஓகேவா? பீயிங் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். புரிஞ்சுதா? இப்படி தான் நம்ம ஒன் ஸ்டெப்பாக நம்ம வந்து இந்த ஜேர்னல் என்ட்ரியை ப்ராசஸ் பண்ணணும். மைண்டில் ப்ராசஸ் பண்ணி இந்த என்ட்ரி மட்டும்தான் நம்ம பேப்பரில் வந்து பாஸ் பண்ணணும். ஓகே. இது நீங்கள் ரஃப்பில் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அது கூட இனிஷியல் ஸ்டேஜில் தான். இனிஷியலாக உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். இது என்ன டிரான்சாக்ஷன், இதை எப்படி டெபிட் போடுறது, எது கிரெடிட் போடுறது, என்ன அக்கௌண்ட் வரும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இதை மாதிரி ஒரு சார்ட் போட்டு நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணிகிட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பில்லாமல் ஜேர்னல் வரும். அண்ட் ஃப்யூச்சர் டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேபிளே வந்து தேவைப்படாது. ப்ராக்டிஸ் ஆகிடும். உங்களுக்கு மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் இதை வந்து இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வேகமாக வந்து என்ன பண்ணிடலாம்? ஜேர்னலை வந்து போட்டுடலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த டேபிளே இல்லாமல் ஓரலாக வந்து நம்ம எப்படி ஜேர்னல்ஸ் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.